இந்தியாவில் கிரிக்கெட்டு ரொம்ப பெரிய ஸ்போர்ட்டு. அந்த ஸ்போர்ட்டுக்கான ஃபேன்ஸு நம்ம நாட்டில் வந்துட்டு பிரிச்சாக்கா சென்னை, மும்பை அந்த வரிசையில் வந்துட்டு பெங்களூர் ரொம்பவே ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் ஐபிஎல் டீம்ஸே நம்ம பார்த்தோம்னா ஆர்சிபிக்கு வந்துட்டு ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ஃபேன் ஃபாலோவிங். நானே ஒரு சிஎஸ்கே ஃபேனு, பட் ஆனால் ஆர்சிபியோட ஃபேன்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஒரு லாயலான ஃபேன்ஸு. கிட்டத்தட்ட 18 வருஷமா தவம் இருந்து இந்த நாளுக்காக காத்துட்டு இருந்தாங்க. 2025 ஐபிஎல்ல ஜெயிச்சிட்டாங்க ஆர்சிபி. 18 வருஷமா காத்துட்டு இருந்த நாள் அவங்களுக்கு வந்துடுச்சு. சந்தோஷம் ஊரே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ராத்திரியிலேருந்து அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் இல்லை விட்டா ஒரு வருஷத்துக்கு கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு எக்ஸைட்டடா இருந்தாங்க. ஒட்டுமொத்த கர்நாடகா மட்டுமே இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுமே சந்தோஷமா இருந்தாங்க. 18 வருஷம் கஷ்டப்பட்டிருக்காண்டா அந்த மனுஷன் கோலி எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்கு, அப்படி இந்தியாக்காக எவ்வளோ பண்ணிருக்கு, அப்படி அவர் ஒரு வாட்டி ஜெயிச்சுட்டு போட்டுமே அப்படின்னு நினைச்ச ஃபேன்ஸ் தான் அதிகம். அந்த மாதிரியான ஒரு டீமுக்கு வந்துட்டு ஒரு நாள் அவங்க ரொம்ப காத்துட்டு இருந்த நாள் வந்தது, ஜெயிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு அடுத்த நாள் அந்த டீமோட வரலாற்றுலயே மறக்கக்கூடிய ஒரு நாளா மாறி இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க அந்த சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல நிறைய வீடியோஸ் நான் வந்து பண்ணோம். நம்ம வந்துட்டு எல்லாமே பேசுவோம், வரலாறு பேசுவோம், அரசியல் பேசுவோம், பொருளாதாரம் பேசுவோம், ஸ்போர்ட்ஸ் பேசுவோம், ஸோ எல்லாமே பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஆர்சிபி வந்துட்டு டியூஸ்டே நைட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச உடனே ஃபேன்ஸ் ஆகட்டும், பிளேயர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே செலிப்ரேஷன் மோட்ல இறங்கிட்டாங்க. இவங்க ஜெயிச்சதை விட அவங்க ஃபேன்ஸ் என்னமா இதை செலிப்ரேட் பண்ண போறாங்க அதுதான் எல்லார்கிட்டயும் பேசும் பொருளா மாறிடுச்சு. ஏன்னா ஆர்சிபின்ற ஒரு ஃபேன் குரூப் எப்படின்னா அவங்களோட செலிப்ரேஷன் வந்துட்டு ரொம்பவே ஒரு ஃபேமஸ். இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு நார்மல் மேட்சை ஜெயிச்சாவே அவங்க வந்துட்டு ஐபிஎல்ல ஜெயிச்ச மாதிரி அவங்க கொண்டாடுவாங்க. ஐபிஎல்லே ஜெயிச்சா எந்த அளவுக்கு கொண்டாட்டம் இருக்கும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலைல வந்து நிறைய நியூஸ் வந்துச்சு. இந்த மாதிரி அவங்க பஸ் பரேடு போறாங்க. அவங்க வந்து விதான் சௌதால வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா அவங்களுக்கு ஒரு முடிசூட போறாங்க. அதாவது கர்நாடகா ஸ்டைல பேட்டையெல்லாம், அதாவது தலப்பாலாம் போட்டுட்டு அவங்களுக்கு வந்துட்டு மாலையெல்லாம் போட்டுட்டு ஒரு சூப்பரான ஒரு அங்கீகரிப்பு கொடுக்க போறாங்க கர்நாடகா கவர்மெண்ட்ன்ற மாதிரி பேச்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறமா விதான் சௌதால இருந்து கிளம்பி, அதாவது கர்நாடகாவோட அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் உட்காரக்கூடிய இடத்துல இருந்து கிளம்பி அவங்க சின்னசுவாமி ஸ்டேடியம் போயிட்டு அங்க மறுபடியும் கேஎஸ்சியும் ஆர்சிபியும் சேர்ந்து அங்க ஒரு செலிப்ரேஷன் வச்சிருக்காங்க. ஸோ அங்க ஃபேன்ஸும் உள்ள அனுப்புவாங்க, ஃப்ரீயாகவும் இருக்க போகுது இந்த ஈவெண்ட்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இது எல்லாமே ப்ராப்பராக ஒரு பிளான்டா இருக்க மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில வந்துட்டு காலேஜுக்கு போல, ஸ்கூலுக்கு போல, ஆஃபீஸுக்கு போல, வீட்டில் சும்மா இருக்கிறவங்களும் வீட்டில் இல்லை, எல்லாருமே வந்துட்டு இந்த ஆர்சிபி பார்க்கறதுக்கு, இவங்க ஜெயிச்சிட்டதை அந்த ட்ரோஃபியை இவங்க எல்லாருமே அந்த மக்கள் கிட்ட கொண்டு வந்து காட்ட போற அந்த ஈவெண்ட்டை பார்க்கறதுக்கு எல்லாருமே ரோடுக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 2-3 லட்சம் பேர் வந்துதான் அவங்க சீஃப் மினிஸ்டரும் டெபுட்டி சீஃப் மினிஸ்டரே வந்துட்டு மீடியால சொல்றாங்க. ஸோ நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு அன்ஆர்கனைஸ்ட் ஈவெண்ட், இது வந்துட்டு ஒரு ஓப்பன் ஈவெண்ட். என்னதான் இந்த ஷெட்யூல் வந்துட்டு ப்ராப்பரா இருந்தாலுமே இது வந்துட்டு ஒரு காம்பவுண்டட் ஈவெண்ட் கிடையாது. இது வந்துட்டு நார்மல் பப்ளிக் ஸ்பேஸ்ல ஒரு பக்கம் கார் போய்கிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் வந்து இவங்க கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான இடத்துல வந்துட்டு 2-3 லட்சம் பேர் வந்து கூடுறாங்க ஒரே ஒரு காரணத்தினால, ஆர்சிபி. அங்க போன பிறகுதான் தெரியுது அங்க மூச்சு விடுறதுக்கே அங்க இடம் கிடையாது. அத்தனை பேர் விதான் சௌதால ஆகட்டும், இல்லை சின்னசாமி ஸ்டேடியம் கிட்ட ஆகட்டும், 2 இடத்துலையுமே கூட்டம் குமிஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது ஆர்சிபி வந்துட்டு ஏர்போர்ட்லேருந்து இறங்கி அவங்க வந்துட்டு ஹோட்டலுக்கு போய், ஹோட்டல்லேருந்து விதான் சௌதாக்கு போகிற வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த கூட்டம் பின்னாடி குமிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதெல்லாமே நல்லா போயின்னு இருக்க வரைக்கும் இதெல்லாம் சூப்பர். சோஷியல் மீடியாவில் பாருங்க, எங்கள் கிட்ட இருக்கிற ஃபேன்ஸ் மாதிரி எந்த ஃபேன்ஸுமே உலகத்தில் இல்லை, இதை அடிச்சுக்கிறதுக்கு உலகத்தில் யாருமே இல்லைன்னு இதெல்லாம் சொல்றது நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும் போது, பட் ஆனால் இதுக்கு மேலே தான் கொஞ்சம் பிரச்சனைங்க ஆரம்பிக்குது. ஏன்னா கூட்டம் குமியுது. ஏன்னா ஸ்டார்டிங்ல ஒரு 50,000 பேர் வருவாங்க. இவங்க 50,000 பேர் என்ன பண்ணுவாங்க, சோஷியல் மீடியா பாருங்க ஆர்சிபி இந்த ஈவெண்ட் அந்த ஈவெண்ட்னு. ஆஃபீஸ்ல இருப்பான் சும்மா, அவன் வந்துட்டு ஆஃப் டே போட்டு கிளம்பி வந்துடுவான். எதுக்குன்னா நம்ம நண்பர்களெல்லாம் இங்கே போயிருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கணும், இது வந்து வரலாறு காணாத நிகழ்ச்சின்ற மாதிரி ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே கிளம்பி வந்துட்டு வருவாங்க. இந்த 50,000 என்னாவும் 1 லட்சமாக மாறும். பட் ஆனால் இது மொத்தமே அன்பிளான்டாக இருந்தால் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துட்டு நோக்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வந்தே வரும். பட் அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, மழையும் பெய்ய ஆரம்பிக்குது, அங்கே கூட்டம் குமியுது, விதான் சௌதா கிட்ட கூட்டம் குமியுது, அங்கே வந்துட்டு ஜாம் பேக்ட் ஆயிருக்குது. இது கவர்மெண்ட் அந்த ஈவெண்ட் நடத்துகிறவங்களுக்கு ஆல்ரெடி புரியுது, ஆஹா நம்ம கையை மீறி போதே
செய்யுது, உடனே ஈவெண்ட்டை சீக்கிரம் நம்ம முடிச்சிருவோம்னு. நீங்கள் அந்த விதான் சௌதா ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 15 மினிட்ஸ் இருந்திருக்கும். அதாவது வருவாங்க, பிளேயர்ஸ் வருவாங்க, எல்லாருக்கும் கை காட்டுவாங்க, ஒரு பாட்டு ஓடும், அதுக்கப்புறமா அவங்கள உட்கார வச்சு அந்த பேட்டை போட்டு மாலை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து உடனே கிளம்பிடுவாங்க அங்கே. பட் ஆனால் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக பிளான் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட். ஆனால் அது ஒட்டுமொத்தமாக கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டேடியமுக்கு வந்துட்டு நீங்களே பாருங்கள், 2 லட்சம் பேர் குமிஞ்சிட்டாங்க. இந்த 2 லட்சம் பேருக்கு வந்துட்டு விதான் சௌதாவில் அவங்க பிளேயர்ஸை சரியாக பார்க்க முடியல. ஓப்பன் பஸ் பரேட் சொல்லியிருந்தாங்க. கவர்மெண்ட் வந்துட்டு ஓப்பன் பஸ் பரேடுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கூட்டம் குமிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு. இப்போ ஓப்பன் பஸ் பரேடு கிடையாது, அவங்க பிளேயர்ஸை நெருக்கமாக அவங்க பார்க்க முடியல. 2 லட்சம் பேர் ரோட்ல ஆர்சிபின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களே நினைச்சு பாருங்க, இந்த கூட்டம் என்ன நினைக்கும்? ஆஹா, இப்போ நம்ம பார்க்கவே முடியல, நம்ம நேராக ஸ்டேடியமுக்கு கிளம்பி போவோம், ஸ்டேடியம்ல எக்கச்சக்கமான சீட்டுங்க இருக்கு, நம்ம அங்கே போனால் நம்மளால போயிட்டு அந்த ஈவெண்ட்டை பார்க்கலான்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த கிட்டத்தட்ட இந்த 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் பேர் விதான் சௌதாலேருந்து நோக்கி கிளம்பி அங்கே சின்னசாமி ஸ்டேடியமுக்கு போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி ஒரு கூட்டம் இருக்குது, சின்னசாமி ஸ்டேடியம் விதான் சௌதாவுக்கு வராத கூட்டம் அங்கே ஆல்ரெடி சின்னசாமி ஸ்டேடியம் மேலே வெயிட் பண்ணின்னு இருக்கு. இவங்க எல்லாருமே அந்த ஸ்டேடியம் முன்னாடி இருக்காங்க அந்த பிளேயர்ஸை பார்க்கறதுக்கு. இப்போதான் மெயின் சிக்கல்லே ஆரம்பம். நீங்கள் ஸ்டேடியம் சின்னசாமி ஸ்டேடியம் ஆகட்டும் இல்லை எந்த ஸ்டேடியம் வேணால் பார்த்தாலுமே அதை என்ட்ரு ஆகிற அந்த வாசல் வந்துட்டு ரொம்பவே ஒரு சின்ன வாசலாக தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தரோ 2 பேரோ போகிற மாதிரி தான் அந்த வாசலே அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. மெயினாக எதற்காகனா, ஏன்னா ஒருத்தராக போனால் தான் உங்களால் செக்கிங் பண்ண முடியும் மேட்ச் டேஸில். ஸோ ஜென்ரலாக எப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேடியம்ஸ் எல்லாம் சின்ன வாசலாக தான் வச்சுருப்பாங்க. எக்ஸிட் வாசல் பெருசாக இருக்கும், ஏன்னா நிறைய பேர் போகணுன்றது. அண்ட் இந்த ஸ்டேடியமில் வந்துட்டு 35,000 சீட்டு தான் இருக்குது. ஆனால் வெளியே இருக்கிறது கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர், 1.5 லட்சம் பேர். இந்த 1.5 லட்சம் பேருக்கும் உள்ளே போகணும், ஆனால் உள்ளே இருக்கிறது 35,000 சீட்டு தான். ஸோ பேசிக்கலி அவங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான். யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு அந்த சீட்டுன்ற மாதிரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டிக்கெட் வைக்கலான்ற மாதிரி இருந்தாலுமே இவங்க கூட்டம், இவங்க ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால டிக்கெட்டிங் சர்வரே கிராஷ் ஆயிருக்குது. ஸோ இந்த டிக்கெட்டிங் சர்வர் கிராஷ் ஆனதுனால அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்லேயே அவங்க உள்ள விடலான்ற மாதிரி யோசிச்சாங்க. பட் ஆனால் யாருமே எதிர்பார்க்கல 2 லட்சம் பேர் வெளியே இருப்பாங்கன்னு. அதே மாதிரி அவங்க அந்த கேட்ஸையும் திறக்கிறாங்க ஒருத்தராக விடுறதுக்கு. இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் ஒரு கேட்டுக்குமே குமியுது. அங்கே தான் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டாம்பீட் சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அங்கே வந்து நிறைய பெண்கள், நிறைய ஆண்கள் வந்துட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதை கூட அவங்க நோட்டீஸ் பண்ணாமல் எப்படியாவது உள்ளே போயிடணுன்றது அவங்கள மெதிச்சு அவங்கள தாண்டி போறாங்க. நீங்க வந்து இந்த கனடா நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்துட்டு மயங்கி கிடந்து விழுந்துட்டு இருப்பா. அப்படி அவங்க மயங்கினா அப்படியா இல்ல இறந்து போயிட்டாரா கூட தெரியல. அவங்க மேல ஒருத்தன் வந்துட்டு ஏறி போற அப்படியே அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அந்த உள்ள போயிடணும், எப்படியாவது கோழியை பார்த்துணும், எப்படியாவது இந்த செலிப்ரேஷனை பார்த்துணுன்ற வெறி. அதனால என்ன ஆயிருக்குன்னா, கிட்டத்தட்ட 11 பேர் இறந்து போயிருக்காங்க, கிட்டத்தட்ட 30-40 பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க. மெயினா என்ன காரணத்தினால, இந்த ஸ்டாம்பீட். எப்படியாவது இந்த கேட்டுக்குள்ள போயிடணுன்றதுக்காக எல்லாருமே ஒரு கேட்டுக்கு குமிஞ்சி எப்படியாவது உள்ள போயிடணும்னு ஒருத்தனை பிடிச்சி தள்ளி இன்னொருத்தனை பிடிச்சி தள்ளி எப்படியாவது உள்ள போயிடணும்னு ஒருத்தர் கீழே விழுந்து அவங்க மேல இன்னொருத்தர் நடந்து போய் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பையன் வந்து சொல்லுவா, அப்படி இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை பார்க்குறேன், அந்த பொண்ணு மேல 20 பேர் நடந்து போய்கின்னு இருக்காங்க, அந்த பொண்ணு இறந்தது கூட தெரியாம. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 6 பெண்கள் இறந்துட்டாங்க அண்ட் ஒரு சின்ன பையன் இறந்துட்டு. அப்படி நீங்க வந்துட்டு கனடா நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா சிபிஆர் வந்துட்டு ரோட்ல கொடுத்துக்குன்னு இருப்பாங்க. அந்த பையனுக்கு ஆகட்டும் இல்லை ஒரு முதியோர் ஆகட்டும், அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு சிபிஆர் கொடுப்பாங்க அந்த இடத்துல அவங்க பிழைக்கணும்னு. ஆனால் அவங்க யாருமே பிழைக்க மாட்டாங்க. லைவ்ல அவங்க எல்லாம் உசுறு விட்டு போறாங்க. இந்த பக்கம் கேமரா திருப்பினா ஜனங்க இதெல்லாம் கண்டுக்காம உள்ள ஓடி போயின்னு இருக்காங்க. அந்த அளவுக்கான ஒரு வர்ஸ்ட் சிச்சுவேஷனா வந்துட்டு இன்னைக்கு மாறி இருக்குது. அண்ட் இவ்வளவு பேர் இங்க இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 11 பேர் இறந்துட்டாங்க, 40 பேர் கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல், 30-40 பேர் ஹாஸ்பிட்டலில் போயிருந்தாலுமே உள்ள வந்துட்டு செலிப்ரேஷன் போய்கிட்டே இருக்குது. இது வந்துட்டு எல்லாருமே கேள்வி கேட்டு இருக்காங்க, எந்த ஃபேன்ஸுக்காக நீங்க இந்த கொண்டாட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணீங்களோ அவங்க இறந்து போயிருக்காங்க, ஆனாலுமே நீ வந்துட்டு உள்ள அந்த செலிப்ரேஷனை நடத்திக்கிட்டு இருக்கன்ற மாதிரி தான். பட் ஒட்டுமொத்த இந்தியாவுமே இதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. யூகேவோட பிரைம் மினிஸ்டர், எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் வந்துட்டு இந்தியாவில தான் இருந்தா. அப்படி அவர் இப்போ யூகேக்கு போயிட்டு அவர் ட்வீட் பண்றாரு. இதனால யூகேல இருக்க மக்கள்களை என்ன ஆச்சுன்னு திரும்பி பாக்குறாங்க பெங்களூர் மேல. அவர்னால உலக மக்கள் எல்லாருமே திரும்பி
திரும்பி பார்த்துன்னு இருக்காங்க. இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாரிஸ்ல இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஃபுட்பால் டீம் ஜெயிச்சிருந்தனால அங்கே ஃபுல் ரக்கஸ். பட் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து மறக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாக மாறி இருக்குது. அண்ட் இப்போ வந்துட்டு யாருமே வந்துட்டு இப்போ ஆர்சிபி வின்னு ஆஹா சூப்பர் 18 வருஷத்துக்கு அம்மா ஜெயிச்சிட்டோன்ற எமோஷனில் யாருமே இல்லை. அவங்க ஃபேன்ஸே வந்துட்டு ஏண்டா ஜெயிச்சாங்கன்ற கேட்குற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா 11 பேர் இறந்துட்டாங்க, ஒரு சின்ன பையன் இறந்துட்டான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஒரு சேடான சுச்சுவேஷன். இதெல்லாம் நடந்தது ஒரே காரணத்தினால ஒரு செலிப்ரேஷன். அண்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க எதற்காக நீங்கள் சின்ன பசங்களாம் இங்கே வரீங்க, இங்கே என்ன கூட்டம் இருக்குது, நீங்கள் வந்தோடனே பார்த்தோன்னே போயிருக்கலாம் இல்லையா, நீங்கள் டிவிலே பார்த்துருக்கலாம் இல்லையான்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம நாட்டு அதாவது இந்தியாவில் வந்துட்டு ரொம்பவே அதிகமான ஒரு பாப்புலேஷன் இருக்குது. இந்த மாதிரி மேசிவ் க்ரௌடுக்கும் சேர்றக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், கான்சர்ட்ஸ் ஆகட்டும், இப்போ புதுசாக இந்தியாவில் கான்சர்ட் ட்ரெண்ட் உருவாயிருக்குது. ஸோ அங்கேயும் வந்துட்டு ரொம்ப கூட்டம் குமியும். ஸோ எல்லாமே ஒரு வெல் பிளான்டாக இருக்கணும். இன்கேஸ் நமக்கு தெரியும் அங்கே வெல் பிளான்டாக இல்லைன்னா நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதே பாட்டுங்களை வந்து நம்ம டிவிலையும் பார்த்துக்கலாம், இல்லை யூடியூப்லையும் பார்த்துக்கலாம். பட் ஆனால் இப்போ வந்துட்டு என்ன கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா இது வந்துட்டு நாங்கள் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறோம், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு கூட்டம் குமியும்னு. நாங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 40,000 50,000 தான் சேருவாங்க நம்ம நினச்சோம். பட் ஆனால் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. இதை நாங்கள் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களோட கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு இறந்து போனவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அப்படி இந்த 10 லட்ச ரூபாய் அவங்களுக்கு இம்பாக்ட் பண்ணாது. பட் ஆனால் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் கோயிங் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணணும். டேக் யூர் டைம். நேற்று தான் ஜெயிச்சாங்கன்னா அடுத்த நாள் காலையிலேயே நடத்தணுன்ற எந்த அவசரமும் இல்லை. ஒரு வாரம் கழிச்சு கூட நடத்தலாம். அதே சந்தோஷம் தான், அதே ஃபேன்ஸ் தான் வந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் உசுறு போகாமல் இருந்திருக்கும். ஸோ நான் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஆர்சிபி ஜெயிச்சது உங்களுக்கு சந்தோஷமா, இல்லை இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடந்தது தான் உங்கள் மனசில் இருக்குதா, ஆர்சிபி ஜெயிச்சது நான் மறந்துட்டேன், எனக்கு இந்த துக்க சம்பவம் தான் மனசில் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டடா பாய்.